கர்த்தர் நாம மட்டும் மகிமைப்பட்டோம். ஆண்டவர் நம்ம மகிமைப்பட்டோம். எனது ஜீவனை மதிக்கவில்லை, ஒரு பொருட்டாய் நான் கணிக்கவில்லை. எல்லோருக்கும் நான் எல்லாமானேன், அனைவருக்கும் நான் அடிமையானேன். எத்தனை இடர்கள் வந்தாலும் எதுவும் என்னை அசைப்பதில்லை. மகிழுடன் தொடர்ந்து ஓடுகிறேன், மனை நிறைவோடு பணி செய்வேன். உமக்காகத்தானேன் ஐயா நான் உயிர் வாழ்கிறேன் ஐயா. கர்த்தருக்காக. யாருக்காக உயிர் வாழும்? கர்த்தருக்காக. அவரு இந்த வாழ்க்கையில் நம்ம வாழ்ந்து ஜெயிக்கணுன்ட்டு அவர் சித்தம். அந்த சித்தத்தை நம்ம நிறைவேற்றணும். அமேன். ஹல்லேலூயா. ரீகபலபா ஷதரமா. அமேன். ரவல ஹந்த ரீகபலபா. ஆண்டருக்காக நம்ம எல்லாமே தாங்கி கோதுமை மணி போல் நம்ம மடிந்து நம்ம எல்லாம் தாங்கும்போது தான் நம்மளுக்கு நித்திய ராஜ்யம் நித்திய ஜெயம் இந்த வாழ்க்கையில் நம்ம ஜெயிக்க முடியும். கர்த்தரை விட்டு ஒரு நாள் நம்ம ஜெயிக்கவே முடியாது. ஆமென். பண்படுத்தும் சித்தம் போல பயன்படுத்தும் விருப்பம் போல, கரத்தில் நான் புல்லாங்குதல் ஒவ்வொரு நாளும் இசைதடுமே. அமே. ஒரு நாளும் அவரு நம்ம அவருக்கு புல்லாங்குதலாம். அவர் எப்படி நம்மளை வாசிக்கிறாரோ அதே மாதிரி நம்ம லைஃப்பை அவர் சித்தம் போல் நம்மளை வாசித்து அவர் சந்தோஷப்படுவார் நம்மளை. அதனால ஒரு நாளும் கர்த்தருக்காக மடிந்து நம்மளே தாழ்ந்து அவர் கருத்தில் நம்ம ஒப்பு கொடுத்து ஒரு நாளும் நம்ம காத்திருக்கலாம். கர்த்தருக்காக காத்திருக்கலாம். கர்த்தர் நமக்காக ஜெயத்தை கொடுக்குற தேவனாக இருக்கிறாரு. ஒரு பாட்டு பாடவும் அந்த பாட்டு மீனிங்ஃபுல்லாவோ ஆண்டர் உள்ளத்தில் ஏற்றுக்கிற ஜபத்தோடு நீங்கள் பாருங்கள். அந்த ப்ரேயருங்கெல்லாம் ஆண்டர் கேட்குறாரு. அவர் நாம மட்டும் மகிமைப்பட்டோம். கோதிமை மணி போல் மணிந்திடுவே, உமக்காய் தினம் நான் பலன் கொடுப்பேன். அவமானம் நிந்தையும் சிலுவைதானே, தினம் நான் சுமக்கின்றே. அவமானம் நிந்தை உங்களை நிந்திக்கிறாங்களா? என்ன கூட நிந்திக்கிறாங்கோ, அவமானப்படுறாங்கோ. ஆனாலும் கர்த்தருக்காக நான் வாழ்கிறேன். ஆனால் என் தேவன் இந்த உலகில் இருக்கிற அந்த உலகில் இருக்கிற அவனுக்கு தான் என்னெல்ல இருக்கிற அந்த தேவன் பெரியவர். இந்த